தமிழகத்துல மிகப்பெரிய மாற்றத்தை விஜய் கொடுப்பார் என்று நம்பி வாக்களித்தவர்களுக்கு இதுவரை தமிழக அரசியல் வரலாற்றில் நடக்காத ஒரு மாற்றம் இப்பொழுது நடந்திருக்கிறது. அதை ஒண்ணு ஒத்துக்கிட்டுதான் ஆகணும். இதுவரை தமிழக அரசியல்ல குதிரை பேரம் ஒன்று நடந்ததெல்லாம் கிடையாது. அந்தந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த கட்சியில தான் இருப்பார்கள். எதிர்கட்சியில உள்ளவங்க அவரை விலை கொடுத்து வாங்குறது, மிரட்டி வாங்குறது, இந்த மாதிரியான வேலை எங்கும் நடந்து நம்ம பார்க்கல. ஆனால் இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா அதிமுகவில் உள்ள பல எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்து உடனடியாக தாவேக்காவில் இணையக்கூடிய நிலையை நம்ம தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்கோ ஒருவர் இருந்தார், அவர் செந்தில் பாலாஜி மூலமாகத்தான் அவர் குதிரை பேரம் செய்கிறார் என்று சொல்லி தப்பு செஞ்சு யாருமே நடவடிக்கை எடுக்கலாம், நம்ம பிரச்சனையே கிடையாது. ஆனால் ஆதாரத்தை நீங்கள் கொடுத்து நீங்கள் ஒருவரை கைது செய்தால் பரவாயில்லை. ஏற்கனவே பல கைதுகள்ல இந்த ஆட்சி வந்த பிறகு நீதிமன்றத்தால் நீங்கள் குட்டு வாங்கி இருக்கிறீர்கள். இப்பொழுது செந்தில் பாலாஜி விரட்டி விரட்டி தேடுறீங்க. என்ன காரணம் என்று தெரியல. உண்மையிலே அந்த குதிரை பேர அரசியலை செய்து கொண்டிருப்பது நீங்கள் தான். வேறு கட்சியில் உள்ளவர்களை எல்லாம் ராஜினாமா செய்துவிட்டு உடனடியாக உங்கள் கட்சியில் சேர்க்கிறீர்கள். இன்னும் சொல்வதாக இருந்தால் உங்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் வெளிப்படையாகவே பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார். இவரை சீக்கிரம் நாங்களே ரிசைன் பண்ண வச்சிருவோம். இவரை சீக்கிரம் நாங்களே ரிசைன் பண்ண வச்சிருவோம். அவர் நினைச்சிட்டாரு இந்த டைம் மேல ஐயா ஸ்டாலின் வந்துருவாரு, நம்ம அமைச்சர் பதவி வாங்கிக்கலாம் அப்படின்னு அவர் எண்ணத்துல இருந்தாரு. ஏற்கனவே அப்படிதான் இன்னொருத்தர் எண்ணத்துல இருந்தாரு. அவர் திருப்பி எங்கிட்டே வந்துட்டாரு. இவரை சீக்கிரம் நாங்களே ரிசைன் பண்ண வச்சிருவோம். நாங்கள் உங்களை ராஜினாமா செய்து எங்களின் பக்கம் வர வைப்போம் அப்படின்னு ஓப்பனா பேசுறார். அப்ப வர வைப்போம் அப்படின்னு சொன்னால் அது நாங்க மிரட்டுவோம், இல்ல காசு கூட கொடுப்போம், இல்ல என்ன வேணாலும் செய்வோம், பதவி ஆசை கூட கொடுப்போம். ஆனால் எப்படியோ ஒரு வகையில் பேரம் நடத்தி வர வைப்போம் என்று உங்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் வெளிப்படையாக பொதுக்கூட்டத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். மறுமலர்ச்சி திராவிட கழகத்தினுடைய தலைவர் வைகோ சொல்லுகிறார், முதலமைச்சர் விஜய் என்னோடு பேசினார், 1 மணி நேரம் பேசினார். உங்கள் கட்சியை சார்ந்தவர்களை ராஜினாமா செய்து விட்டு வர சொல்லுங்கள், நானே அந்த தொகுதியின் இடைத்தேர்தலின் போது பிரச்சாரம் செய்து வெற்றி பெற வைக்கிறேன் என்று சொன்னார் என்று சொல்லி வைகோ வெளிப்படையாக சொல்லுகிறார். செந்தில் பாலாஜி மட்டும்தான் தமிழகத்தில் குதிரை பேர அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி பின்னாளில் நீங்கள் ஆதார காட்டினால் அந்த வழக்கு நிற்கும். ஆதாரம் இல்லை என்று சொன்னால் எப்படி சமீபத்தில் நீங்கள் குட்டு வாங்கினீர்களோ அதே போன்ற நீதிபதிகளால் குட்டு வாங்கி நீங்கள் கண்டிப்பாக மீண்டும் ஒரு தோல்வியை சந்திப்பீர்கள். ஆனால் இப்படி நீங்கள் மக்களை மடைமாற்றக்கூடிய அரசியலை நீங்கள் முன்னெடுத்தால் எல்லா மக்களும் செய்திகளை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லோருக்கும் தெரிகிறது தமிழக அரசியல் வரலாற்றில் இது போன்ற ஒரு குதிரை பேரம் நடந்ததே கிடையாது. வேறு கட்சியில் உள்ளவர்களை எல்லாம் இப்படி தங்களுடைய கட்சியில் இணைத்துக் கொள்கிறார்கள் என்பதை மக்கள் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் குற்றம் சாட்டுவதை மக்கள் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். நிச்சயமாக இதற்கான பதிலடி எல்லாம் விரைவில் உங்களுக்கு வரும். இந்த பட்டியலை பார்க்கும் பொழுது 2 மாசத்துல இவ்வளவா அப்படின்னு எல்லோரும் தன்னுடைய புருவத்தை உசத்தி பார்க்கும் அளவிற்கு தூய சக்தி அருமையா நீங்க ஆட்சி செய்றீங்க. இந்த மாதிரி நீங்கள் ஆட்சி செய்தால் 5 வருடம் கழிச்சு தமிழகம் எப்படி இருக்கும், வட மாநிலத்தை எல்லாம் மிஞ்சி நம்ம நிப்போமோ அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அச்சம் நமக்கு இருக்கிறது.